அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மஹிரப்ரியா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னுடைய அப்பா பேர் அண்ணாமலை, என்னுடைய அம்மா பேர் பவித்ரா. ஜோதி ஜோஷிகான்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. உங்களுக்கு சந்தனா என்னன்னே தெரியாது. ஆனால் ஜோதி எல்லாரையும் அமிழ்த்திட்டே இருப்பாள். ஒருத்தவங்க பென்சில் எடுத்து இன்னொருத்தவங்க பாக்ஸில் இருக்கிறது மாதிரி நிறையா பண்ணிட்டே இருப்பாள். ஏன்னா ஜோஷிகாவுக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. ஜோஷிகா ஜோதிட்டு சொல்லியிருக்கா, நீ பண்ணாது நம்மளால் அது ரொம்ப பிரச்சனை ஆகும் அப்படின்னு. ஆனால் ஜோதி அதெல்லாம் காது கொடுத்தே கேட்கல. ஒரு நாள் அவங்க ஸ்கூல்ல இருந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அதில் ஜோஷிகா ஜோதி 2 பேருமே கலந்துக்கிட்டாங்க. ஜோதிகா ஜோஷி அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்க 3 பேர் ஜாலியாக இருந்தாங்க. அந்த இன்னொரு ஃப்ரெண்ட் தண்ணி குடிக்கும் போது ஜோதியும் தண்ணியை தட்டி விட்டுரும். அந்த தண்ணி பக்கத்தில் உட்காந்துருந்தா எல்லாரும் மேலே தெரிச்சிருச்சு. அதை பார்த்த ஆசிரியர் ஜோதியை திட்டுறாங்க. பக்கத்தில் உட்காந்துருந்த ஜோஷிகாவே திட்டாங்க, நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீ அவளுக்கு ஹெல்ப் தானே பண்ண அப்படின்னு. ஆனால் ஜோஷிகா எந்த தப்புமே பண்ணல. டீச்சர் போனோடனே ஜோஷிகா ஜோதிட்ட சொல்கிறா, நான் அப்பயே சொன்னால இதெல்லாம் வேணான்னு பாரு, நான் பண்ணாத தப்புக்கே நான் திட்டு வாங்குறேன் அப்படியே சொன்னான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் தப்பு பண்ணாங்கன்னா அது தப்பு பண்ண வேணான்னு சொல்லுங்கள். இல்லைன்னா நீங்கள் அவங்க கேட்கலன்னா ஒதுங்க வந்துடுங்க. கூடயே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் செய்யாத தப்புக்கு நீங்களும் தப்பு பழி ஏற்றுக்கணும். தேங்க்யூ.